ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிகினர் வேர்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். நான் இனிமே வந்து டெய்லி ஒரு 10 வார்த்தை இல்லன்னா ஒரு 15 வார்த்தை அ மீனிங்கோட, அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மீனிங்கோட நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பார்த்து கத்துக்கோங்க. தினமும் புழக்கத்துல அந்த வார்த்தைகள நம்ம பயன்படுத்தும்போது, நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியா நம்மளால கத்துக்க முடியும். இலக்கணம் முறைப்படி போய் தான் ஒரு லாங்குவேஜ கத்துக்கணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆரம்பத்துல. அதனால இந்த மாரி வார்த்தைகள உபயோகப்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இலக்கணம் முறைப்படி கத்துக்கும்போது ஈஸியா இருக்கும். வாரத்துல 1 வீடியோவோ இல்ல 2 வீடியோவோ கண்டிப்பா இலக்கணத்துக்கு ரிலவென்ட்டான ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். மத்தபடி இந்த மாதிரி பிகினர் வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிகினர் வேர்ட்ஸ்னா இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல இந்த மாரி வார்த்தைகள்லாம் வந்து, இங்கிலீஷ்ல இதான் அர்த்தமா அப்படின்றத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அ ஒரு ஒரு லாங்குவேஜ ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து அ பயன்படுத்தணும்னு இல்ல. இந்த மாதிரி சில வார்த்தைகள நீங்க இங்கிலீஷ்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாலே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியா பழகிரும். வாங்க இன்னைக்கான வார்த்தைகள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து மகிழ்ச்சி. ஓகேவா? நம்ம தமிழ்ல வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா ஹாப்பி. சந்தோஷம், ஹாப்பி. சோகம் அப்படின்னா சேட். சோகம் அப்படின்னா சேட். பயம் அப்படின்னா ஃபியர். பயம், ஃபியர். கோபம், ஆங்கர். கோபம், ஆங்கர். கோபம், ஆங்கர். தும்மல், ஸ்னீஸ். தும்மல், ஸ்னீஸ். தும்மல், ஸ்னீஸ். இருமல், காஃப். இருமல், காஃப். மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பி. சோகம் அப்படின்னா சேட். பயம் அப்படின்னா ஃபியர். கோபம் அப்படின்னா ஆங்கர். தும்மல் அப்படின்னா ஸ்னீஸ். இருமல் அப்படின்னா காஃப். அடுத்தது பாத்தீங்கன்னா வெறுப்பு அப்படின்னா ஹேட்ரட். வெறுப்பு அப்படின்னா ஹேட்ரட். ஹேட்ரட், ஹேட்ரட். வெறுப்பு, ஹேட்ரட். சிரிப்பு அப்படின்னா லாஃப்டர். இதுல வந்து ஆர் வந்து நம்ம சவுண்ட் வராது. ஓகேவா? லாஃப்டர். சிரிப்பு அப்படின்னா லாஃப்டர். சிரிப்பு வந்து சில டைம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க லாஃப்னு சொன்னாலும் சிரிப்பு தான். லாஃப்டர் அப்படின்னு சொன்னாலும் சிரிப்பு தான். புன்னகை அப்படின்னா ஸ்மைல். புன்னகை அப்படின்னா ஸ்மைல். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப சிரிப்புக்கும் புன்னகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. சிரிப்பு அப்படின்னா நம்ம சிரிக்கும்போது சத்தத்தோட சிரிக்கிறது, அதாவது வாய் விட்டு சிரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து லாஃப்னு சொல்லுவோம். அப்படின்னா லாஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். புன்னகை அப்படின்றது வந்து நம்மளோட இதழ் மட்டும்தான் விரியுமே தவிர்த்து சத்தம் வராது. அதாவது நம்ம வாயெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி சிரிப்போம்ல, அதுதான் வந்து புன்னகை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஸ்மைல். ஓகேவா? சிரிப்பு, வாய் விட்டு நல்லா சவுண்டா சிரிச்சிங்க, சவுண்டுன்னு கிடையாது, லைட்டா சவுண்ட் வந்தாலும் அது சிரிப்பு தான். அது பேர் வந்து லாஃப்டர் இல்லைன்னா லாஃப். சவுண்டே இல்லாம ஜஸ்ட் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு சிரிப்போம்ல, அது வந்து புன்னகை, ஸ்மைல். புலம்பல் அப்படின்னா லமெண்ட். புலம்பல் இதெல்லாம் நம்ம வந்து புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை தான். அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். புலம்பல் அப்படின்னா லமெண்ட்.
புலம்பல், lament. முனகல், முனகல் அப்படின்னா groan. ஏதாவது முனங்கல் சத்தம் கேக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை groan, groan. சோம்பல் அப்படின்னா லேசி இல்லைன்னா லேசினஸ். சோம்பல் அப்படின்னா லேசி அப்படின்னு சொல்லுவோம், லேசினஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சோம்பேறி அப்படின்னா லேசின்னு சொல்லுவோம், சோம்பல் அப்படிங்கும்போது லேசினஸ். சுறுசுறுப்பு அப்படின்னா வந்து agility. சுறுசுறுப்பு அப்படின்னா agility. ஸோ வெறுப்பு அப்படின்னா hatred, சிரிப்பு அப்படின்னா laughter, புன்னகை அப்படின்னா ஸ்மைல், புலம்பல் அப்படின்னா lament, முனகல் அப்படின்னா groan, சோம்பல் அப்படின்னா லேசி லேசினஸ், சுறுசுறுப்பு அப்படின்னா agility. ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது பிகினருக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.